கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்றைய நாள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தனியார் விடுதிக்கு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாநில முதலமைச்சர்கள், ஒரு மாநில துணை முதலமைச்சர், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என இந்த 7 மாநில அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நாள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு காப்பாற்ற வேண்டிய, வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நிதி பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எப்படியாக இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தனியார் விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை தலைமைச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டத்தில் முதலாவதாக 3 மாநில முதலமைச்சர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக எவ்வாறு பாதிப்பை சந்திக்க இருக்கின்றன என்பது தொடர்பான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்க இருக்கிறார். தொடர்ந்து களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன பதிவு செய்யலாம்? தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கூட்டம் நடைபெறக்கூடிய ஐடிசி ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக முதலமைச்சர் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தெலுங்கானா, கேரளா மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர்களோடு ஒரு ஆலோசனையில் சிறிது நேரம் ஈடுபடுகிறார். அதன் பின்னர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தமிழக பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். முதலமைச்சர் அவர்களை வரவேற்று வரவேற்பு உரையை மாற்ற இருக்கிறார். தொடக்க உரையும் முதலமைச்சர் ஆற்ற இருக்கிறார். அதன் பின்னர் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது, எத்தனை தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய நிதி பகிர்வு, பொருளாதார பாதிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து துணை முதலமைச்சர் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் தனித்தனியாக விளக்க இருக்கிறார். கனிமொழி, நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இந்த நிகழ்ச்சியை தொகுக்க உள்ளார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் அந்தந்த மாநிலங்களில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் பேச இருக்கிறார்கள். அதன் பின்னர் ஒரு ஒருமித்தமாக ஒரு முக்கியமான தீர்மானமும் ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 23 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 29 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 23 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் ஆளக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியுடைய சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் சீனிவாஸ் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் எப்படி பாதிப்புகள் இருக்கிறது என்ற ஒரு விளக்கமான உரையை இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள். இதன் பின்னர் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது, குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை இந்த பிரச்சனையை எப்படி தேசிய அளவில் கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்னர் ஒரு முக்கியமான தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. பாலா, தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான இந்த கூட்டத்திற்கு, அதாவது கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு முன்பாக 3 மாநில முதலமைச்சர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆலோசனையை நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனையில விவாதிக்கப்படக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கும் கோகுல்?
நிச்சயமாக குறிப்பாக கேரளா மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் மாநில முதலமைச்சரும் ஏற்கனவே வந்திருக்காங்க, கர்நாடக மாநில துணை முதலமைச்சரும் வந்திருக்கிறார். அவர்களோடு ஒரு அரை மணி நேரத்திற்கான ஒரு ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. அவர்களோடு இந்த அரசு ரீதியாக இந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் சிறிது நேரம் ஆலோசனை நடத்துவார் என்று தெரிய வருகிறது. அதன் பின்னர் நடைபெறக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர்கள், மற்ற மாநில முதலமைச்சர்களும் கர்நாடக துணை முதலமைச்சரும் தனித்தனியாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த உரை என்பது ஒரு முக்கியமான ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புகள் குறித்து இந்த தென் மாநிலம் மட்டுமல்லாமல் மற்ற பாதிப்படையக்கூடிய மற்ற மாநிலங்களும் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்று அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மற்ற பிரச்சனைகள் குறித்து, மாநில பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் சிறிது நேரம் இந்த முதலமைச்சரோடு நடைபெறக்கூடிய ஆலோசனையில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தொகுதி மறுசீரமைப்புகள் குறித்து தான் இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அந்த மற்ற மாநில முதலமைச்சர்களை வரவேற்கிறார். வரவேற்ற பின்பு சிறிது நேரம் அந்த ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்ற ஏறக்குறைய 1000 போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கார். கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர் ஐடிசி ஹோட்டலுக்கு செல்கிறார். அவரோடு தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே தெலுங்கானா முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் எல்லாம் இந்த ஐடிசி ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் கேரள முதலமைச்சரும் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய 23 கட்சிகளுடைய பிரதிநிதிகள், 7 மாநிலம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட 8 மாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை என்பது ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவாக இந்த பிரச்சனையை ஒருமனதாக கையாள்வது, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்வது உள்ளிட்டவைகள் குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஒரு முக்கியமான தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் பின்னர் இந்த மாநில முதலமைச்சர்கள் அடங்கிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.